மனதளவில் ஒரு மாற்றம் கொண்டு வராமல் இந்த கர்மாக்களை உங்களால் உங்கள் மனசில் இருந்து கிளியர் பண்ண முடியாதுங்கிற இந்த 3 விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துங்க. இந்த 3 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா 100% கர்மாவை இந்த ஜென்மத்தில் நீங்கள் கழிச்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு 3 சிம்டம்ஸ் சொல்கிறேங்க. இந்த 3 சிம்டம்ஸில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னா அந்த கர்மாக்கள் உங்கள் வாழ்க்கையில் கழிஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறத பொருள். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. 100% இந்த டாபிக் உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மிராக்கிளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கர்மானா என்ன? 199 பேர் என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்க மக்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2வது பாயிண்ட்டு, இந்த கர்மாவை பற்றி நம்ம ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன சொல்லுது. 3வது விஷயம், இந்த கர்மாவை பற்றி என்னோட அனுபவத்தில் என்னுடைய புரிதல் தன்மை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேங்க. 4வது விஷயம், சார் இந்த கர்மாக்கள் இந்த ஜென்மத்தில் என்னால் கழிக்க முடியுமா சார், அதுக்கு என்ன செய்யலாம். 5வது விஷயம், சார் கர்மாக்கள் எனக்கு கழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது எப்படி சார் நான் உணர்றது அப்படிங்கிற 5 விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கேள்விகள், சந்தேகங்கள், சூழ்நிலைகள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், சூழ்நிலைகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9342197811 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். டைம் ஸ்லாட் கொடுக்குறேன். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. கர்மான்னா என்னங்க? 100க்கு 99 பேர் நினைக்கிறது என்ன தெரியுங்களா? கர்மானா அது ஒரு தண்டனை, அது ஒரு ஜாதகத்தில் பலன் அப்படி சொல்லியிருக்கு. என்னோட முயற்சிகள்லாம் தோல்வியாகிறதுக்கு இந்த கர்மா தான் காரணம். என் வேலை விஷயமாகட்டும், தொழில் விஷயமாகட்டும், திருமண விஷயமாகட்டும், நான் வெளிநாடு போகிற விஷயம், இந்த சொத்து விஷயம், எல்லாத்துக்குமே இந்த கர்மா தான் காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, போன பிறவியில் நான் செஞ்ச நல்லது கெட்டது பாவங்கள் தான் இப்போ கர்மாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் 100ல் 90 பேர் இதை தான் நினச்சிட்டு இருக்கீங்க. சரி சார், இதுலேருந்து நான் வெளியில் வரணுன்னா என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, உடனே கோயிலுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது, ஒரு புனித ஸ்தலத்துக்கு போய் குளிக்கிறது, பூஜை பண்ணுறது, ஜாதக பரிகாரம், இந்த மாதிரி பலவிதமான செயல்பாடுகள் செய்கிறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 100% உங்களுக்கு ரிசல்ட் வருதா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாலும், என் இறைவனே நீங்கள் கூட வச்சுக்கிட்டே இருந்தாலும் 100% சொல்யூஷன் வராது. இந்த கர்மாவை கழிக்க முடியாதுங்கிறது தான் என்னோட புரிதல் தன்மை. இந்த வீடியோ முடிவில் இந்த புரிதல் தன்மை உங்களுக்கே புரியும். ஸோ மனதளவில் ஒரு மாற்றம் கொண்டு வராமல் இந்த கர்மாக்களை உங்களால் உங்கள் மனசில் இருந்து கிளியர் பண்ண முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. சரி, இந்த கர்மாவை பற்றி ஆன்மீகம் என்ன சொல்லுது? இந்த ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கர்மாவை 3 வகையாக பிரிக்கிறாங்க. சஞ்சித கர்மா, பிராத்த கர்மா, ஆகமி கர்மா. அதாவது சஞ்சித கர்மா அப்படின்னு சொன்னால் போன பிறவியில் நான் செஞ்ச செயல்பாடுகளின் குவியல்கள். நல்லது செஞ்சுருந்தா அது நல்லதாக இருக்கும், கெட்டது செஞ்சுருந்தா கெட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போன பிறவி பயன்களை இப்போ அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் சஞ்சித கர்மா. பிராப்த கர்மானா என்ன? இந்த பிறவியில் நாம் செய்கின்ற செயல்பாடுகளின் விளைவு. ஆகமித கர்மானா என்ன? அடுத்த பிறவியில் நம்ம அனுபவிக்க வேண்டிய செயல்பாடுகளின் விளைவுகள் அப்படின்னு சொல்லி ஆன்மீகம் சொல்லுகின்றன. இந்த ஆன்மீகம் சொல்கிறதுல எனக்கு ஒரு முரண்பாடு இருக்குது. இப்போது போன பிறவியில் நான் எப்படி இருந்தேன் எனக்கு தெரியாது, அடுத்த பிறவியில் நான் எப்படி இருப்பேன் சுத்தமாக தெரியாது. போன பிறவியே எனக்கு தெரியல, அடுத்த பிறவியில் நான் இதெல்லாம் சுத்தமாக தெரியாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கர்மான்னா என்னுடைய நிலைப்பாடு என்னென்னா, இந்த பிறவியில் நான் என்ன செயல்படுறேனோ அதை நான் அனுபவிக்கிறேன். இவ்வளோதாங்க கான்செப்ட். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? கர்மான்னா உண்மையான அர்த்தம், நான் என்ன செய்கிறேனோ அந்த செயல்பாடுகளின் விளைவை நான் என்ஜாய் பண்ணணும். நல்லது செஞ்சால் நல்லதை என்ஜாய் பண்ணணும், கெட்டது செஞ்சால் கெட்டதை என்ஜாய் பண்ணணும். இவ்வளோதாங்க கான்செப்ட். என்னோட புரிதல் தன்மை கர்மான்னா இவ்வளோதாங்க. சரி சார், இந்த கர்மாவை இந்த பிறவியில் நான் கழிக்க முடியுமா? 100% முடியும். இது என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். உதாரணத்தோடு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சூழ்நிலை நடக்குது, ஒரு லவ்வர் விஷயம், ஒரு காதல் விஷயம். நம்மளாம் என்ன சொல்கிறோம்? சார் நான் லவ் பண்ணேன் சார், அந்த பொண்ணு தான் சார் காரணம். அதே பையன் என்ன சொல்கிறான்? பொண்ணு என்ன சொல்லுது? அந்த பையன் தான் சார் காரணம். ஏதோ ஒரு காரணத்தை மற்றவங்க மேலே சொல்கிறீங்க. உண்மையாக அதுதான் காரணமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உங்கள் பங்கு அதில் இல்லை. 100% உங்கள் பங்கு இல்லாமல் அந்த சூழ்நிலையே நடக்காது. 2வது விஷயம், ஒரு வேலை செய்கிறீங்க, வேலை மாற்றி மாற்றி செஞ்சுட்டே இருக்கிறான் சார், நிலையான வேலை எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதில் உங்கள் பங்கு இல்லை. 100% உங்கள் பங்கு இருக்குது. உங்கள் பங்கு இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி வேலை மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, நிலையான ஒரு இடத்துல இல்லைங்கிறத உணர்றதே இல்லை. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, என் கூட வேலை செய்கிறவன் சரியில்லை, எனக்கு கீழே இருக்கிற ஆள் சரியில்லை, ஓனர் சரியில்லை, மேனேஜர் சரியில்லைன்னு சொல்லி காரணத்தை வெளியிலே தான் சொல்கிறீங்க ஒழிய அந்த வேலை நிலையாக உங்களுக்கு இல்லாததுக்கோ கிடைக்காததுக்கோ காரணம்
100% உங்கள் பங்கு தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். 3வது விஷயம், ஒரு தொழில் செய்கிறீங்க, நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது சார், நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் சார், என்ன செய்யறதுன்னே தெரியல சார். காரணம் உங்களுடைய பங்கு. என் பங்கு அதில் சரியாக இல்லைங்க, அதனால தாங்க எனக்கு நஷ்டமே ஆகுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு உறவு முறை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, உங்கள் பங்கு இல்லை. 100% ஒரு வேலையாகட்டும், ஒரு தொழில் விஷயமாகட்டும், ஒரு காதல் விஷயமாகட்டும், ஒரு உறவு முறையாகட்டும், ஒரு சொத்து விஷயமாகட்டும், ஒரு வெளிநாடு பயணம், எதுவாக இருந்தாலும் ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல், உங்கள் பங்கு இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி எப்போ மனதளவில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அப்போ இந்த கர்மாவிலேருந்து கழியலாம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஸோ உங்கள் மனசில் நடந்த சூழ்நிலைகளுக்கு மற்றவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை வெளியில் தேடாமல் என்னுடைய பங்கும் 100% இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போ நீங்கள் உங்கள் மனசில் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ, ஏற்றுக்கொள்கிறீங்களோ, அப்போது அந்த கர்மா உங்கள் மைண்டில் இருந்து கிளியர் ஆகிட்டே இருக்குங்கிறது தான் அர்த்தம். சரி சார், இந்த கர்மாக்கள்லாம் என் வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் கழிஞ்சிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி சார் உணர்றது? ஒரு 3 சிம்டம்ஸ் சொல்கிறேங்க. இந்த 3 சிம்டம்ஸில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னா அந்த கர்மாக்கள் உங்கள் வாழ்க்கையில் கழிஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறத பொருள். ஃபர்ஸ்ட் விஷயம், கடந்த கால பாதிப்புகள், கடந்த கால பிரச்சனைகள், கடந்த கால சூழ்நிலைகள், அது வேலை விஷயமா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம், பண விஷயமா இருக்கலாம், சொத்து விஷயமா இருக்கலாம், காதல் விஷயமா இருக்கலாம், உறவு முறை விஷயமா இருக்கலாம், நகை விஷயமா இருக்கலாம். மறுபடியும் வரும்பொழுது உங்கள் மனசு பாதிக்காமல் இருந்தால் 100% நீங்கள் இந்த கர்மாக்கள் உங்கள் மனசுல இருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? எந்த தொழில் விஷயம், வேலை விஷயம், பழைய கடந்த கால கசப்பான பாதிப்புகள் உங்கள் மனசுக்கு முன்னால் தோணும் பொழுது அந்த பாதிப்பு உங்கள் மனசை ஹர்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா அந்த கர்மாக்கள் உங்களை விட்டு கழிஞ்சிருச்சின்னு அர்த்தம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். 2வது ஸ்டெப், நமக்கு ஏதாவது நம்பிக்கை துரோகங்கள் நடந்திருக்கும். யாராக வேணா இருக்கலாம், கூட இருக்கிறவங்க இருக்கலாம், பார்ட்னர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம். அந்த மாதிரி நபர்களுடைய செயல்பாடுகள், அந்த நம்பிக்கை துரோகங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் பொழுது, இல்லை அவங்கள பார்க்கும் பொழுதோ, இல்லை அவங்கள பற்றி பேசும் பொழுதோ நம்ம ரியாக்ஷன் மோடில் இருக்க மாட்டோம். உடனே ஐயோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, என் மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க, என் பார்ட்னர் இப்படி பண்ணிட்டாங்க, என் மிஸ்ஸஸ் இப்படி பண்ணிட்டாங்க, என் கணவர் இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு பணம் கொடுத்து ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் நினைக்கும் பொழுதோ, அந்த சூழ்நிலையை அந்த நபரை பார்க்கும் பொழுதோ உங்கள் மனசில் ரியாக்டிவ் மோட் இருக்காது. உங்களோட மனசு என்ன தெரியுங்களா சொல்லும்? சரி, ஓகே, ஏதோ ஒரு சூழ்நிலையினால இந்த இறைவன் இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். இறைவன் எதையோ உணர்த்த தான் இந்த சூழ்நிலையை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதிலிருந்து நிறைய லேர்ன் பண்ணி இந்த சூழ்நிலை நடக்கிறதுக்கு இறைவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எப்போ அந்த இறை நம்பிக்கையோட நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, இந்த பிரபஞ்ச சக்தி இருக்குது, இல்லை இறைவன் சக்தி இருக்குது, இல்லை கடவுள் சக்தி இருக்குன்னு எப்போ நீங்கள் நம்புறீங்களோ அந்த நேரத்தில் அந்த கர்மா உங்களை விட்டு போயிட்டே இருக்குங்கிறத பொருள். இது 2வது பாயிண்ட். 3வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயங்க. வாழ்க்கையில் நம்ம இந்த 3ஐயும் கடந்து போய் தான் ஆகணும். ஒன்று பணம், ஒன்று பொருள், ஒன்று நபர். பணம்னா கேஷ், பொருளாதாரம். எல்லாத்துக்குமே அடிப்படையாக பணம் தேவை. நம்ம உறவு முறை, அன்பானவர்கள் சந்தோஷமாக இருக்கணும்னாலும் பணம் அவசியம் தேவை அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல் தன்மை. 2வது பொருள்னா என்னங்க? உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே வச்சுக்கோங்க. நகையாகட்டும், வீடாகட்டும், கார் ஆகட்டும், பைக் ஆகட்டும், வீட்டில் இருக்கிற பொருட்கள், உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாமே பொருட்கள் தான். சொத்துக்களும் பொருட்கள் தான். ஓகேங்களா? 3வது விஷயம் நபர். கணவன், மனைவி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அப்பா, அம்மா, தங்கச்சி, அண்ணன், ஆஃபீஸில் ஓனரு, கீழே வேலை செய்கிறவங்க எல்லாருமே நகர்கள் தான். இந்த 3 பேரை கடந்து போகிறது தான் வாழ்க்கை. பணம், பொருள், நபர், இது எல்லாமே கடந்து போகணும். ஆனால் பற்று இருக்கக்கூடாது. இந்த பற்றுன்னு ஒன்று நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சிங்க, ஐயோ இது என் பணம், ஐயோ இது என்னோட வீடு, இது என்னோட நகை, இது என்னோட காரு, இது என்னோட மனைவி, என்னோட கணவர், இது என்னோட லவ்வர் அப்படின்னு சொல்லி எப்போ நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களோ அடி வாங்க தயாராகிட்டீங்க. கர்மா உங்களை விட்டு கழியாது. என்ன சார் அப்போ இதெல்லாம் வேண்டாமா? அவசியம் வேணுங்க. அவசியம். வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னா பணம் தேவை, பொருள் தேவை, நபர் தேவை, சொத்து தேவை, நகை தேவை, கார் தேவை, எல்லாமே தேவை. ஆனால் எதையுமே ஹோல்டு பண்ணக்கூடாது. இதுதான் ஆன்மீகத்தில் பற்றற்ற நிலைன்னாங்க. நம்ம அர்த்தம் தவறாக புரிஞ்சிருக்கோம். பற்றற்ற நிலைன்னா நம்மளாம் என்ன நினைக்கிறோம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டில் போய் உட்காந்துட்டு தியானம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இந்த 3மே நம்ம கிட்ட இருக்கும், நம்மளை கடந்து போகும். பணம் இருக்கும், பொருள் இருக்கும், நபர் இருக்கும். பற்றற்ற நிலையில் ஹோல்டு பண்ணாமல் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் பற்றற்ற நிலை. எப்போ நீங்கள் ஹோல்டு பண்ணாமல் இருக்கிறீங்களோ அப்போது இந்த கர்மா உங்களை விட்டு கழியும். ஒன்று புரிஞ்சுக்கிங்க, இந்த கர்மா உங்களுக்கு கழியுதுன்னா இந்த 3 பற்றியும், பணத்தை பற்றியும், பொருளை பற்றியும், நபரை பற்றியும் ஒரு புரிதல் தன்மை உங்கள் மனசில் இருக்கும். இது எல்லா விஷயங்களுமே பணமாகட்டும், பொருளாகட்டும்,
நபராகட்டும் மாறக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறத உணர்ந்திருப்பீங்க. உணர்ந்து தான் நீங்கள் செயல்படுவீங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட். இந்த 3 விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துங்க. இந்த 3 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா 100% கர்மாவை இந்த ஜென்மத்தில் நீங்கள் கழிச்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இந்த 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் பண்ணுற தப்பு பணத்து மேலே ஒரு ஆசை, ஒரு பற்று. என் பையன், என் பொண்ணு, என் காதலன், என் காதலி, என் மனைவி இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. அதுதான் ஹோல்டு. நபர் மேலேயோ பணத்து மேலேயோ இது என் சொத்து அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணிங்கனாலே அந்த பற்று நீங்கள் இருந்தாலே அடி வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் அந்த பற்று மட்டும் இல்லாமல் இருங்க. ஆனால் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுங்கள். பணம் வேணும், பொருள் வேணும், நபர் வேணும், சொத்து வேணும், நகை வேணும், கார் வேணும், எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுங்கள். இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா அது எல்லாமே ஒரு நாளைக்கு மாறக்கூடியதுங்கிற உணர்தல் தன்மையோடு நீங்கள் உங்கள் மனநிலையில் இருந்தீங்கன்னா 100% இந்த கர்மா உங்கள் வாழ்க்கையிலிருந்து கழிஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறது தான் பொருள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தால் நீங்கள் பழைய போன ஜென்ம கர்மாவோ இல்லை அடுத்த ஜென்மத்தில் நல்லது செய்யணுமோ இதை பற்றி எனக்கு புரிதல் இல்லைங்க. இப்போ செய்கின்ற செயல்பாடுகளின் விளைவு நீங்கள் செய்கிற கர்மாக்கள் ஏன்னா தவறுங்கிறது வாழ்க்கையில் நம்ம செஞ்சுருப்போம். ஏன்னா ஒரு உறவு முறை பிரிவோ, ஒரு வேலையில் ஃபெயிலியர் ஆகிறதோ, ஒரு தொழிலில் நஷ்டம் அடைகிறதோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட செயல்பாடுகள் தவறாக இருக்கிறதுனால தான் அது நடக்குதுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே இது இறைவனை ஏதோ உணர்த்த தான் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லி எப்போ உங்கள் அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரீங்களோ அந்த நொடியிலேயே உங்களுக்கு அந்த பணம், பொருள், நபர் மேலே பற்றற்ற நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணர்ந்துக்குங்க. அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோ பார்த்து ஜஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 100% இந்த கர்மாக்கள்லேருந்து கழியப்பட்டுருவீங்க. இந்த கர்மா உங்களை கழிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகள் எந்த சூழ்நிலையாக வேணா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு உறவுமுறை பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு வேலையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், தொழிலில் லாபம் வராமல் இருக்கலாம். இந்த அனைத்து சூழ்நிலையுமே சூப்பராக உங்களுக்கு கோயின்சிடென்ட்ஸ் ஆகி வருங்க. 100% பாசிட்டிவாக நடந்தே தீரும். இதுதான் ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பிரபஞ்ச ரகசியம். ஓகேங்களா? அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. 10 வருஷம் 15 வருஷம்னு பார்த்து நான் இவர்கிட்ட இருக்கிறேன், அவர்கிட்ட இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். பணத்தோட பற்றோடு இருப்பாங்க, பொருள் பற்று வச்சுருப்பாங்க, நகை மேலே பற்று இருப்பாங்க, வீடு மேலே கற்றிருப்பாங்க. என் வீடு, என் காரு, நான் சம்பாரிச்சு வச்ச வீடு, என் பையனுக்கு எப்படி கொடுக்குறது, என் பங்காளிக்கு எப்படி கொடுக்குறதுன்னு சொத்து தகராறில் இருப்பாங்க. இந்த நபர் மேலே அந்த நபர் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பேசுகிறதுக்கு வேணால் செயல்பாடுகள் இருக்கலாங்க. இது 100% உங்கள் வாழ்க்கைக்கு உதவாது. இந்த 3மே வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் மாறக்கூடியது அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்தால் இந்த ஜென்மத்தில் கர்மாக்கள் கழியப்படும். எப்போ கர்மாக்கள் கழியப்படுதோ அது உங்களுக்கு எத்தனை வயசாக வேணா இருக்கலாம், 30 வயசாக இருக்கலாம், 40 வயசாக இருக்கலாம், 70 வயசாக இருக்கலாம். அதற்கப்புறம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் நடக்கும் பாருங்கள். என்ன தேவைகள் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் நடந்தே தீரும். நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த பிரபஞ்சம், இந்த இறை சக்தி, நீங்கள் நினைக்கிற கடவுள் கொடுத்தே தீரும். இவ்வளோதாங்க கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு நிறைவான நலமான தலைப்பில் அற்புதமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.